ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டி விலாக். இன்றைக்கி நம்ம சூப்பராக நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க என்னன்னு பார்ப்போம். அவ்வளோ நல்லா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்தி. இன்றைக்கி நம்ம செய்கிற ஸ்நாக்ஸ் வந்து அவ்வளோ ஹெல்தி. குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ள நம்ம டக்குன்னு செஞ்செல்லாம் சூப்பராக என்ன செய்கிறோம் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். சூப்பராக டேஸ்டியாக செய்ய போகிறோம். வாங்க எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். என் சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முடிஞ்ச வரையிலும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் செய்கிற டிஷ்ஷுக்கு என்னென்ன போடுறேன், என்ன அளவு போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். முடிஞ்ச வரையிலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு வானல் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து கம்பு போட்டு வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரும், நல்லா வாசனை வர அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கிண்ணத்தால் நான் ஒரு கிண்ணம் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கேன். நம்ம மெஷர்மெண்ட் கப்பு இல்லாதவங்களாம் இந்தமாதிரி கிண்ணம் எடுத்துக்கலாம், டம்ளர் எடுத்துக்கலாம். நான் அதனால் என்கிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இருக்குது. இல்லாதவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சிட்டு இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி செய்யலான்றதுக்காக நான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் அளவுக்கு நான் வந்து கம்பு எடுத்து, இது சுத்தமான கம்பு தான், கல் மண் எதுவும் இல்லாமல் சுத்தமான கம்பு தான். ஒரு காட்டன் துணி வச்சு மேலே மட்டும் நல்லா தொடச்சிட்டேன். கம்பை வந்து நல்லா தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு அந்த சோளம் பொரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வெள்ளை வெள்ளையாக வரும். அந்த அளவுக்கு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கம்பு நல்லா வறுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த சோளம் பொரிஞ்சு வர மாதிரி 1-2 பொரிஞ்சு வந்துருக்கு. இன்னும் எல்லாம் பொரியிற அளவுக்கு வறுத்தோம்னா இன்னும் நல்லா வாசனையாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப கலர் மாறிடும், கம்பு வந்து கலர் மாறிடும். இதுவே நல்லா பொன்னிறமாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கம்பு எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். பிளேட்டில் கொட்டிட்டேன். இது அப்படியே ஆறட்டும். கம்பு எடுத்தேன் இல்லைங்களா, அதே கிண்ணத்தில் 1/4 கிண்ணம் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன், வெள்ளை எள். உங்கள்கிட்ட கருப்பு எள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து வெள்ளை எள் எடுத்திருக்கேன். லைட்டாக அப்படியே பொரிஞ்சு வர வரலையும் வறுத்து எடுத்துடலாம். எல்லாம் அப்படியே படப்படன்னு பொரிஞ்சு வரும் பாருங்கள், அப்போ நம்ம எடுத்துடணும். ரொம்ப வறுபட்டதுன்னா அந்த எண்ணெய் வாசனை வந்துடும், நல்லெண்ணெய் வாசனை இதில் வந்துடும். அதனால் பட்டுன்னு எடுத்துடணும் பொரியும் போதே. பாருங்கள், எள்ளு நல்லா வறுத்துட்டேன். இப்போ இதையும் எடுத்து வேறு பிளேட்டில் கொட்டிக்கலாம். அதாவது தனித்தனியாக வேறு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். வேறு பிளேட்டில் கொட்டிட்டேன். இது அப்படியே ஆறட்டும். அதே கிண்ணத்தில் ஒரு 1/2 கிண்ணம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இது வறுத்த வேர்க்கடலை தான். மறுபடியும் லைட்டாக நம்ம சூடு பண்ணி தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கணும். ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கணும். 1/2 கப்பு அளவுக்கு எடுத்துருக்கேன். 1 கப்பு கம்பு, 1/2 கப்பு வேர்க்கடலை, 1/4 கப்பு வெள்ளை எள் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு எள் இருந்தாலும் போட்டுக்கோங்க. இது வறுத்தது தான், இருந்தாலும் லைட்டாக சூடு பண்ணி தோலை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், வேர்க்கடலை வறுத்துட்டேன். இதையும் வந்து வேறு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். இதுவும் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தோல் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ஆறிடுச்சு. வேர்க்கடலையும் தோல்லாம் எடுத்துட்டேன். கம்புலாம் நல்லா ஆறி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஒன்று நம்ம தனித்தனியாக அரைக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து 1.5 கிண்ணம், அந்த கிண்ணம் கம்பு அளந்தோம் இல்லைங்களா, அதே கிண்ணத்தில் 1.5 கிண்ணம் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இது மண்ணு கல்லில் இல்லை, சுத்தமான வெல்லம். இது 1.5 கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிண்ணம் கம்பு, கால் கிண்ணம் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்துருக்கேன். 1/2 கிண்ணம் அளவுக்கு வேர்க்கடலை, 1.5 கிண்ணம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒன்று தனித்தனியாக அரைக்கணும். நம்ம கம்பை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கும். ரொம்ப நைஸாக மாவாட்டம் வராது, ஓரளவுக்கு தான் நைஸாக ரவை பதத்துக்கு இருக்கும். நைஸாக நம்ம என்ன தான் வறுத்தாலும் லைட்டாக ரவை பதத்துக்கு தான் நொன்று தான் இருக்கும். கம்பை தனியாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கும், எல்லாம் அப்புறம் அரைச்சிப்போம். மல்லாட்டை தனியாக நம்ம மூணுமே தனித்தனியாக தான் அரைக்க போகிறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே பல்ஸ் கொடுத்து லைட்டாக ரொம்ப அரைச்சோம்னா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் வாசனை வந்துடும், அப்புறம் சாப்பிட்றதுக்கு நமக்கு டேஸ்ட் வராது. அதனால் இதெல்லாம் லைட்டாக பல்ஸ் கொடுத்து அரைக்கணும். இதை வந்து நல்லாவே அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், கம்பு அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு மாவாக அரைச்சிக்கணும். என்ன தான் நம்ம நைஸாக ரொம்ப நேரம் ஓட்டினாலும் லைட்டாக
லைட்டாக ரவை பதத்துக்கு இருக்கும். லைட்டாக தான் இருந்தாலும் தப்பு இல்லை. நம்ம அந்த கம்பை வந்து நல்லாவே வறுத்துட்டோம். நல்லா வாசனை கமன்னு மாவு வாசனை சூப்பராக வருது. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு அடுத்து இதே ஜாரில் வந்து நம்ம வேர்க்கடலை போட்டு லைட்டாக பல்ஸ் கொடுத்து, ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப நொறுன்னு இல்லாமல் அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், வேர்க்கடலையும் அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு லைட்டாக நொறுன்னு இருக்கணும். ரொம்ப மாவாட்டம் ஆகக்கூடாது. ரொம்ப மாவாயிட்டால் எண்ணெய் அந்த மல்லாட்டை எண்ணெய் வாசனை வந்துடும். இதையும் வந்து நம்ம கம்பு மாவு அரைச்சோம் இல்லைங்களா, அதில் போட்டுடலாம். அடுத்த பேட்ச் வந்து எள்ளும் போட்டு லைட்டாக பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கலாம். நம்ம அதுவும் பதமாக அரைக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சகட்டுக்கு அரைச்சிட்டோம்னா கம்பு லட்டு வந்து நமக்கு டேஸ்ட்டு மாறிடும். இப்போ எள் அரைச்சிட்டு அப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், எள்ளும் அரைச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி பல்ஸ் கொடுத்து தான் அரைக்கணும். எள் வேர்க்கடலை எல்லாத்தையும் நம்ம பல்ஸ் கொடுத்து தான் அரைக்கணும். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுப்போம். அரைச்ச கம்பு மாவு, வேர்க்கடலை மாவு, எள் வந்து மிக்ஸி ஜாரில் இருக்குது. எள் அரைச்சது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வெல்லம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, 1.5 கப்பு வெல்லம். இது வந்து சுத்தமான வெல்லன்றதுனால நான் அப்படியே போட்டுக்கிறேன். 1.5 கப்பு வெல்லத்தையும் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர். நான் பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் அப்படியே போட்டுக்கிறேன். ஏலக்காய் பவுட்ரு இல்லை, ஏலக்காவாக இருந்தாலும் இது கூட போட்டு நீங்கள் கம்பு அரைக்கிறோம் இல்லைங்களா, அது கூட போட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம வேர்க்கடலை எள்ளெல்லாம் வந்து நைஸாக தான் அரைச்சிக்கணும், லைட்டாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் கம்பு கூட போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து எள்ளை வந்து ஏலக்காவும் போட்டுட்டு இது எல்லாத்தையுமே அப்படியே லைட்டாக பல்ஸ், ஒரு 2 பல்ஸ் கொடுத்து, ஏன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தால் நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். அதுக்காக தான் லைட்டாக ஒரு 2 பல்ஸ், இப்படி 2 பக்கம் 2 தடவை திருவி எடுத்துடணும். அவ்வளோதான். அரைச்சிட்டு அப்புறம் பார்ப்போம். பாருங்கள், 2 தடவை பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டேன். இப்போது பிளேட்டில் கொட்டிக்கலாம். அந்த வெல்லமும் எல்லாத்தோட ஒன்றா மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான் லைட்டாக பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் வந்து பொடிச்சு 1 ஸ்பூன் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். ஆனால் 1 ஸ்பூன் நெய் மட்டும் சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. முந்திரி பாதாம் இல்லைன்னா விட்டுடுங்க. இது வந்து நான் சும்மா வாசனைக்கு தான். சாப்பிடும்போது நம்ம லட்டு சாப்பிடும்போது, மென்று சாப்பிடும்போது இந்த முந்திரியும் பாதாமும் வாயில் தட்டுப்பட்டுச்சுன்னா அவ்வளோ அமர்ந்த மாதிரி இருக்கும். அதனால் குழந்தைங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் போட்டிருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. நெய் சூடாக இருக்குன்ட்டு தான் நான் ஸ்பூனால் கலக்கினேன். நமக்கு உருண்டை பிடிக்க வரலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் வந்து இன்னொரு ஸ்பூன் கூட நெய் சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். இது உருண்டை பிடிக்க வராத மாதிரி தான் இருக்குது. புல்லன்னு இருக்குது பாருங்கள், மாவே வந்து புல்லன்னு இருக்குது. இன்னொரு ஸ்பூன் நெய் வந்து சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு ஸ்பூன் வந்து நெய் சூடு பண்ணி ஊற்றிட்டேன். அந்த சூடுலே வெல்லம் வந்து நல்லா கொஞ்சம் இலகிடுச்சு. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி உருண்டெல்லாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம நெய்யை ஊற்றியிருக்கோம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கம்பு வந்து உடம்புக்கு அவ்வளோவும் நல்லது, இரும்பு சத்து கொடுக்கும்.
சில குழந்தைங்களாம் கம்பில் நம்ம வேறு எதாவது செஞ்சு கொடுத்தோம்னா கூட சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்வீட் போட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ஸ்கூல் விட்டு வர நேரத்துக்கு அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஈவினிங் வந்து அவங்க வரத்துக்கு இல்லை குழந்தைங்க ஸ்கூலில் விட்டு வரத்துக்குள்ளே நம்ம டக்குன்னு செஞ்சு வச்சிடலாம். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருக்கும். பெரியவங்க எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். இதில் நான் வெல்லம் தான் போட்டிருக்கோம், சர்க்கரைலாம் போடல, கம்பு போட்டிருக்கோம். நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், லட்டு நமக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. நமக்கு மாவாக பொலன்னு இருக்குன்னா நீங்கள் நெய் 2 ஸ்பூனுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் கூட சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு இந்த 2 ஸ்பூனே கரெக்டாக போதுன்னு ஆயிடுச்சு. பாருங்கள், லட்டு சூப்பராக கம்பு லட்டு. பெருசாக வேணால் பெருசாக பிடிச்சிக்கலாம், சின்னதாக வேணால் சின்னதாக பிடிச்சிக்கலாம். ஆனால் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. சூப்பராக கம்பு லட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியாக நம்ம கம்பு லட்டு செஞ்சுருக்கோம். கம்போடு கூட வேர்க்கடலை, எள், நாட்டு சர்க்கரை எல்லாமே சேர்த்துருக்கோம், வெல்லம் எல்லாமே சேர்த்துருக்கோம். அவ்வளோவும் எல்லாமே உடம்புக்கு நல்லது. கம்பு வந்து அவ்வளோவும் இரும்பு சத்து, உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ள நம்ம டக்குன்னு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நான் உடச்சி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா கமன்னு வாசனையாக இருக்குது. நம்ம இந்த பாதாம் முந்திரி பொடிச்சு நெய்யில் வறுத்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்குது. அந்த பாதாம் முந்திரிலாம் நம்ம சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும்போது நல்லா கமன்னு வாசனையாக இருக்குது. உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைனா விட்டுடுங்க, தப்பு இல்லை. ஆனால் நெய் மட்டும் சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு பதம் வரும். சூப்பராக செம்ம வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோவும் உடம்புக்கு சத்தான கம்பு லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.